ஹalleluya. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு முறை நம் ஆண்டவராகிய இயேசுவின் வசனங்களை தியானிப்பதற்கு அவர் கொடுத்த வாய்ப்பிற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கான தியானத்துக்குள்ள போகலாம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறது, ஆதரிக்கிறது, எச்சரிக்கிறது, எங்களை தேற்றுகிறதுனால் இன்னொரு முறை எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தருகிற உம்முடைய வசனத்திலிருந்து எங்களிடத்திலிருந்து பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? எழுந்துட்டீங்களா? ஆண்டவர் துதிச்சிங்களா? சரி, கவனிங்க. ஒரு கிளாரிட்டி இருக்கணுங்க மனிதனுக்கு. கிளாரிட்டினா ஒரு தெளிவு இருக்கணும். அநேகம் பேர் மனிதர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஏக சிந்தை இல்லை. அப்படின்னா ஒரு தீர்மானத்தை சரியா செய்ய முடியாது. இருமனம் உள்ளவர்களா இருக்க வேண்டாம் என்று பைபிள் சொல்லுகிறது. இரண்டு எண்ணங்கள் நடுவே உங்களுக்கு தடமாட்டம் வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலியா இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் சேர்த்து நீங்கள் யாரை சேவிப்பீர்களோ என்று ஒரு தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் நதிக்கு அப்புறம் இருக்கிற அந்நிய தேவர்களை சேவிப்பீர்களோ யெகோவாவை சேவிப்பீர்களோ ஒரு தீர்மானம் செய்யுங்கள் என்று கேட்டபொழுது என்ன சொன்னார்கள் என்று பார்ப்போமா? திருப்புங்கள் 18ஆம் அதிகாரத்திற்கு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொன்னான். எத்தனை எத்தனை நாட்கள், எவ்வளவு காலம் 2 நினைவுகளுக்குள்ளே தடுமாறுவீர்கள்? இதுவா அதுவா? இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா? ஒரு மணிக்கு ஒரு வார்த்தையை மாற்றுகிறவங்க கிட்ட அடிக்கடி அவர்களுடைய பிளான்ஸ் எல்லாம் மாற்றிக்கொள்கிறவங்கள இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம். ஒரு உறுதி இல்லை, தெளிவு இல்லை. பாருங்க, நீங்க ஆண்டவர் மேல உங்க பார்வையை வைக்கும் போது ஏக சிந்தையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறார், ஆனால் பார்வை ஒன்றுதான். 2 கண்களால 2 பார்க்க முடியாது இல்லையா? அப்படி போலவே நம் வாழ்க்கையில நாம் எடுக்கிற தீர்மானங்கள் 2 மேலே, 2 படகு மேல கால் வைத்தால் அவன் கீழே விழுவான். வெஸ்ட் கோதாவரியில் சொல்லுவாங்க இந்த ஊமையை, 2 படகின் மேல கால வைக்காதே. நீங்க எப்பயாவது படகுல சின்ன சின்ன கட்டுமரங்களில் போயிருக்கீங்களோ இல்லையோ, ஆனா நாங்க நிறைய வாட்டி நர்சாபுரம்ல பிரிட்ஜ் இல்லாதப்ப அந்த ஃபெரியை தாண்டுவதற்கு தோனியில மற்ற சின்ன சின்ன படகுகளில் போகும்போது அது ஆடிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் பயமா இருக்கும் முதல் தடவை போகும்போது. இப்படி ஆடி அது கவிழ்ந்துருமோ மூழ்கிடுமோ என்று. அது அநேகம் படகுகள் பக்கத்து போய்கொண்டு இருக்கும். ஒருவர் அப்படிதான், இது மூழ்கிடும் அது நிலையா இருக்குன்னு பக்கத்துல போகிற படவுல ஒரு காலை வைத்து இன்னொரு காலை இதுல வச்சாராம். என்னங்க, ஒருவேளை அது மூழ்குனா இதுல, இது மூழ்குனா அதுல நிற்கலான்னு 2 பக்கம் போனா நடுவுல விழுந்தாராம். இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களால் இருக்க வேண்டாம். இருந்தா அனலாயிரு அல்லது குளிராயிரு, வெதுவெதுப்பா இராதே. நம்ம வாழ்க்கையில அநேக முறை நாம் ஒரு தீர்மானம் செய்யும் முன்பு ஒரு தெளிவை பெற முடியாமல் போகிறது. காரணம், ஒரு அவிசுவாசியின் இதயம், ஒரு பாவியினுடைய இதயம் நிலையாக இருக்காது. ஏனென்றால் அவனுக்குள்ளே, முக்கியமா சொல்லப்போனா வசனத்தை கேட்கிற நாம், பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்ற நாம, ஜெபிக்கிறோன்னு சொல்ற நாம, நமக்கு தெரியுங்க எது தப்போ எது இல்லையோ என்று. தெரிந்து கூட பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற உலக கவலைகள், பண மோசடி, இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட சில கவர்ச்சிகளுக்கு நாம இணங்கி ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லாம இருக்கிறோம். அன்றைக்கு பவுல் தைரியமாக சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் எதை செய்தாலும் தேவனை சந்தோஷப்படுத்துவதையே செய்வேன். என் வாழ்க்கையின் முழுதிலும், எல்லா சீசன்ஸ்லையும், எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும் எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நான் வாழுவேன் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நாம்
சர்ச்சில் இருக்கும்போது ஒரு போல, சர்ச்சில் இல்லாதப்போ ஒரு போல, மனுஷர் முன்பு ஒரு போல, மனுஷர் இல்லாதப்போ ஒரு போல, நன்மை பெறும்போது ஒரு மாதிரி, கஷ்டம் வரும்போது ஒரு மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிட்டா நம்ம பக்தி பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு தெளிவு, இயேசுவோடு செல்ல தீர்மானித்து நான் பின் திரும்ப மாட்டேன். அன்றைக்கு பக்தர்கள் அதை பாடி எழுதி அதை பின்பற்றினார்கள். எனக்கு முன்னால் சிலுவை, பின்னால் உலகம், நான் பின் திரும்ப மாட்டேன். முன்பு செய்ததை இப்ப செய்ய மாட்டேன். எஸ், ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒரு 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 அடி முன்னாலே வைப்பாங்க, 2 அடி பின்னால வைப்பாங்க. அதனால அவங்க எப்பவும் அங்கேயே இருப்பாங்க, அதே இடத்துல. எத்தனையோ பேர் வாழ்க்கையில முன்னாடி போக முடியவில்லை. காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம உறுதி இல்லாதவர்களா இருக்கிறோம். நாம் ஆண்டவரோடு போவதற்கு, அவரோடு நடப்பதற்கு, அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காகவே நான் வாழ்வேன் என்று தீர்மானிக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு மகிமையை கொடுக்குமா? நம் திட்டங்கள் ஆண்டவருக்கு சித்தம்தானா? நம் பிரயாணங்கள் அவர் அங்கீகரிக்க கூடியதா? என்னங்க, நம் முயற்சிகளில் அவருடைய உதவியை நாம் கேட்கிறோமா என்பதை யோசித்து பார்த்தால் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவோம். சில விஷயங்கள் உங்களால முன்னாடி போக முடியலன்னா அதற்கு காரணம், நீங்க அவரை நோக்கி பார்க்கறது இல்ல, ஆண்டவரை நோக்கி பார்க்கறது இல்ல, நீங்க வசனத்தின்படி நடக்கிறது இல்ல. கொஞ்ச நேரம் ஆண்டவரையும் கொஞ்ச நேரம் உலகத்தையும் பார்த்தா மூழ்கிடுவோங்க. பேதுரு தண்ணீரிலே நடக்கிற ஆண்டவரை பார்த்து பயந்து, நீரே ஆனால் நானும் நடக்கும்படி செய்யும் என்றான். நடவென்று சொன்னபோது நடந்தான் என்று இருக்கிறது, தண்ணீரிலே நடந்தான். ஆனால் காற்றை பார்த்து பயந்து போய் மூழ்கினான், பயந்து மூழ்க தொடங்கினான். இயேசுவையே பார்த்தபொழுது நடந்தான், காற்றை பார்த்தபொழுது பயந்து மூழ்க தொடங்கினான். நம்ம வாழ்க்கையில் அதுதாங்க. எத்தனையோ முறை நம் வாழ்க்கையில முன்னே போகிறோம், மறுபடியும் பின்னே வருகிறோம். அதை தான் ஆண்டவர் சொன்னார், கக்கினதை தின்னும் நாயை போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு திரும்புவது போல என்ற ஊமையவர்களுக்கு பொருந்தும் என்றார். நம்ம வாழ்க்கையில் இருந்தா தேவனுக்காக உறுதியா இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தால் என்ன நடந்தாலும் சரி, நஷ்டமானாலும் கஷ்டமானாலும் நிந்தையானாலும் அவமானமானாலும் அவருக்காக நிற்க முடிந்தா அற்புதங்களை நம் வாழ்க்கையில பார்க்க முடியும். இல்லங்க, நம்ம பலத்தினால நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது, நம் பலத்தினால நாம் தேவனுடைய காரியங்களை செய்ய முடியாது. நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவரை நாம் விசுவாசித்தால் நாம் எவ்வளவு பலவீனர்களா இருந்தாலும் செய்ய முடியும். அதனால நம்மை நாம் நம்பும் போது நஷ்டம் போகிறோம், ஏமாந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவரை நம்பினால், ஒரு தீர்மானம் செய்தால் அவர் நம்மை நடத்துவார். ஒரு வீட்டில் போலியோனால பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாத ஒரு மகள் இருக்கிறாள். அவளுடைய தகப்பன் அந்த மகளின் தாய்க்கு, அதாவது அவருடைய மனைவிக்கு பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்தாராம். அதை அந்த சின்ன மகள் பார்த்து, டாடி நான் கொடுக்கிறேன் அதை மம்மிக்கு. ஐயோ அம்மா, நீ நடக்க முடியாது, இது சுமக்க முடியாது, வேண்டான்னு சொன்னா, இல்ல நான் தான் கொடுக்கணும்னு அடம் பிடிச்சு அழுதா. சரின்னு அவ கைகளில் கொடுத்தாராம். அந்த பாப்பா அந்த ஒரு பாக்கெட்டை தன்னுடைய கைகளில் பிடித்து கொண்டு, டாடி இப்ப நீங்க என்ன தூக்கிக்கோங்க, தூக்கி கொண்டு அம்மா கிட்ட போங்க, நான் கொடுக்குறேன்னு சொன்னாலாம். பாத்தீங்களா, அவ நடக்க முடியாது, அவ சுமக்க முடியாது, ஆனால் தன்னையும் தன் கைகளில் இருக்கிறதையும் சுமக்கக்கூடிய தகப்பன் இருக்கிறார் என்று நம்பினால், நாம் கூட சில முறை நாம் தாங்க முடியாத பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவர் நம்மை சுமக்கிறார் என்று நாம் அறிந்தால், தாங்குவார் என்று விசுவாசித்தால் பின் திரும்ப மாட்டோம், நின்றுவிட மாட்டோம். இன்றைக்கு என்ன நீங்கள் எதிர்கொள்ளுகிற போராட்டம் எது? உங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு தடுமாற்றமா இருப்பதற்கு காரணம், ஏன் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை? ஆண்டவருடைய சந்நிதிக்கு வரும்போது இனிமே உமக்காகத்தான் சொல்லுவாங்க.
உலகத்துக்கு போன பின்பு என்னால முடியலங்க என்று உங்கள் வாழ்க்கையை இஷ்டத்துக்கு விட்டுடுறீங்க. ஒரு தீர்மானம் செய்யுங்க. 2 நினைவுகளுக்கு நடுவே நீங்க எத்தனை நாள் தடுமாறுவீங்க? நீங்க என்ன செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று, நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்று நம்ப முடிந்தால் அற்புதங்களை நம் வாழ்க்கையில் பார்ப்போம். இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா நம் வாழ்க்கையில முடியாது இல்லையா? பாகாலும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும். உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும். உலக சந்தோஷமும் வேண்டும், ஆண்டவர் தருகிற ரட்சிப்பின் சந்தோஷமும் வேணும்னா முடியாதுங்க. ஜீவனுள்ள தேவனோடு விக்கிரகங்களுக்கு என்ன பொருத்தம்? தேவனுக்கும் பாகால் என்றால் பிசாசுகளின் தலைவனுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் அவிசுவாசிகளோடு இணைக்கப்படாதீர்கள் என்று பைபிள் எச்சரிக்கிறது. எலியா அவர்களை நிக்க வைத்து கேட்டபொழுது, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இப்படியும் சொல்ல முடியவில்லை, அப்படியும் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு அநேகரின் சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது. இல்லைன்னா எந்த வெயிலுக்கு எந்த குடம் என்பது போல அங்க இப்படி இங்க இப்படி சொல்றவங்களா இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது விசுவாசிகளை போல பேசுறோம், அவிசுவாசிகளோடு இருக்கும்போது அவங்களோட ஏகிப்பிப்பது எவ்வளவு வேணும் சரியில்லைங்க. இந்த விஷயத்துல நாம சரியான தீர்மானத்தை எடுக்க முடியலன்னா நாம் எல்லா விஷயத்திலும் கூட இப்படித்தான் இருப்போம், ஸ்திரமில்லாதவர்களாக. ஸ்திரமில்லாதவனுக்கு வார்த்தை வார்த்தை மாறிவிடும். மூட்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இன்றைக்கு எந்த மூட்ல இருக்கானோ, ஏன் மூடு மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்பதான் சிரிச்சுட்டே இருப்பான், அதுக்குள்ள சீரியஸ் ஆகி கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அப்பதான் கோவப்பட்டு இருப்பான், ஆனா அதுக்குள்ள திரும்பவும் இப்ப கலகலன்னு சிரிச்சு கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஸ்திரமில்லாத ரியாக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்து வருதுன்னு சொன்னா நமக்குள்ள ஒருமுக சிந்தனை இல்லைங்க. ஆண்டவர் உனக்குள்ள இருக்கும்போது நீ கம்பீரமா இருப்பாய், வளையாத நெளியாத மனிதனா இருப்பாய். நீ செய்த தீர்மானம் எவ்வளவு கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் அதிலே ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிப்பதனாலே சரியான ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்க. ஒரு துணி எடுக்கிற விஷயம், ஒரு வீடு வாங்குற விஷயம், ஒரு பிரயாண விஷயம், எல்லா விஷயத்திலையும் சிலரை பாருங்க, இதோ கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அப்ப கொடுக்குறேன்னு சொன்னா இப்ப கொடுக்க முடியலன்னு வார்த்தை மாறிட்டு இருப்பாங்க. அது நாம நிலையா இல்லைன்னு காண்பிக்குது. இன்றைக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே உறுதியான மனதை எனக்கு தாரும், ஆண்டவரே உறுதியான மனதை தாங்கப்பா. ஏக சிந்தனையா இருக்கிற ஒரு பக்தி வாழ்க்கையை, பரிபூர்ணமான விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று அவரை கேட்போமா? ஜெபம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இன்னொரு முறை எங்களை பாரும் அப்பா. எத்தனையோ காலமாகும் வசனத்தை கேட்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், எது தவறு எது இல்லை என்று கூட அறிந்திருக்கிறோம். இன்னும் எங்கள் ரட்சிப்பின் விஷயத்திலே அலட்சியம் செய்யாமல், தேவனுடைய காரியங்களிலே அசதியாயிராமல், உம் சந்நிதியிலே ஒரு சரியான தீர்மானத்தை செய்து நீர் பிரதிஷ்டை செய்து எங்களை அந்தபடி வாழ எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். எங்க பெலன் பத்தாதையா, நீர் போதுமானவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நம்பினவர் பெரியவர் என்ற விசுவாசத்தோடு, விடமாட்டார் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு, இயேசுவே எங்கள் இரட்சகர் என்று மனப்பூர்வமாய் நாங்கள் ஒத்துக்கொள்வதற்கு, இதோ ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை என்று பரிபூர்ணமாய் உமக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பதற்கு, உம் சாட்சிகளாய் வாழ்வதற்கு, எத்தனையோ நாட்களாக உம் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம் பிள்ளைகள் எல்லாரையும் கூட நீர் தரிசிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அந்யோன்யமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் உங்கள் விண்ணப்பங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்கள் பட்சத்தில் ஜெபிக்கிறோம், நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் இந்த அனுதின தியானம் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.